இந்த மாதிரி பானைக்கில் நம்ம சாரியோட பார்டர் வைக்கணுமா. இங்கே பாருங்கள், அவங்க முதுகுப்புறத்தில் இருக்கிற பார்டரை நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், அது மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். அந்த வரும்போது இங்கே பாருங்கள் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு கரெக்டாக பாருங்கள். இங்கே ஒரு ஃபிங்கரை வச்சுட்டு இது இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள், இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி தான் ஃபோல்டு பண்ணி தான் திருப்பணும், இல்லைன்னா அது ஷேப்பாக நிற்காது. நான் இப்படி எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு அப்படியே வாங்க. இந்த எட்ஜு வரும்போது சேம் அதே பேட்டர்ன் தான் ஃபோல்டு பண்ணி திருப்பணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நெக்குக்கு இந்த மாதிரி ஏதாவது பார்டர் வச்சாதான் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லைனா வந்து அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், அது வந்து கிழிஞ்சிரும் சீக்கிரம். ஸோ நீங்கள் பார்டர் வைக்கிறதா இருந்தால் அந்த நெக்குக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ரெகுலர் யூஸ்க்கு. இல்லைன்னா சீக்கிரம் கிழிஞ்சிரும். இந்த வீக்கெலாம் நீங்கள் வந்து பார்டர் வச்சாதான் அந்த ப்ளவுஸு கிழியாமல் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.